ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க எல்லாரையும் பிரபு ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல எட்டாம் இடம். எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். அது ஒரு மறைவு ஸ்தானத்துல வரும். 6, 8, 12, 3 இது நாலுமே மறைவு ஸ்தானம். எட்டாம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம். பெரும்பாலும் எட்டாம் இடம் ஜோதிடத்துல ஒரு மறைவு ஸ்தானமாகவும் ஒரு துர்ஸ்தானமாகவும் நமக்கு கெட்டதை செய்யக்கூடிய பாகமாகவும் தான் சொல்லப்படுது. நம்மளுடைய மரணம், நம்மளுடைய விபத்து, நம்மளுடைய நோய்கள், நமக்கு எதிர்பாராத கஷ்டங்கள், இது எல்லாமே எட்டாம் இடத்துல இருந்து வரும். அது போக 2, 5, 8, 11 இது நாளும் பரபரஸ்தானம். இதுல எட்டாம் இடம் இருக்கிறதால இது ஒரு பரபரஸ்தானமும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பாராத வரவு, இது எல்லாமே எட்டாம் இடத்துல இருந்து வரும். ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல இருந்து திசை நடக்குது அப்படின்னா அவர் பூர்வீக இடத்துல இருக்கக்கூடாது. பூர்வீக இடத்துல இருந்தார்னா அது அவரை வளர்ச்சிக்கு விடாது. நிறைய கஷ்டங்களையும் நிறைய தடங்கல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாறாக எட்டாம் இடத்து திசை நடக்கும்போது அவர் வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போனார்னா அவர் நல்லா இருப்பார். அதுதான் எட்டாம் இடம்ன்றது மாற்றத்தையும் குறிக்கும். திடீர் மாற்றம், இடம் மாற்றம், அது எல்லாத்தையுமே எட்டாம் இடம் குறிக்கும். எட்டாம் இடத்து அதிபதியை வணங்கிட்டு நம்ம இடமாற்றம் செஞ்சு நம்ம ஒரு தொழிலையோ வேலையோ போய் ஜாயின் பண்ணோம்னா அது நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நமது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். 9க்கு 12 தான் எட்டாம் இடம். அதனால நம்ம ஆன்மீகத்துல ஈடுபடுறோமா, ஆன்மீகத்தால நமக்கு லாபம் வருதா, ஆன்மீகத்தால நஷ்டம் அடைகிறோமா, இது எல்லாமே எட்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம். நமக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். அது போக 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 8. 5னா புத்திரர்கள், பூர்வ புண்ணியம். நமது புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரியான வீடு வசதி, வாகனம், எந்த மாதிரியான வேலைகள், மேல் படிப்புலாம் இருக்குன்றதையும் எட்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம். மாறாக 5ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ 8ல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மேல் படிப்பு சரியாக இருக்காது. அவங்களுக்கு அனுபவ அறிவு தான் கை கொடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா புதனோ 4ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 8ல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுபவ அறிவு தான் கை கொடுக்கும், படிப்பறிவு கை கொடுக்காது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எட்டாம் இடம் 7ஆம் இடத்துக்கு 2, அதாவது கலஸ்திரத்துக்கு 2. மனைவிக்கோ கணவனுக்கோ அந்த பாவத்துக்கு 2ஆம் இடமா வரக்கூடியது எட்டாம் இடம். நாம் கணவன் மீது அல்லது மனைவி மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் எட்டாம் இடம் நமக்கு சேர்த்து காட்டும். அது போக நமது தொழில் ஸ்தானத்திற்கு 11ஆம் இடமாக எட்டாம் இடம் வரும். அதனால ஒருவருடைய தொழில் மூலம் அவர் எவ்வளவு லாபம் ஈட்டுவார் என்பதையும் எட்டாம் இட பணபரஸ்தானத்தை வைத்து தெளிவாக கூற முடியும். விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு விபத்துகள் ஏற்பட்டு காயம் ஏற்படுறது, விபத்துகள் ஏற்பட்டு நம்ம நோய்களுக்கு ஆளாவது, சில நேரங்கள்ல நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும்னு கூட எட்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம். எட்டாம் இடம் என்பது பண பரிவர்த்தனையும் குறிக்கும். ஏன்னா 2க்கு 7 தான் 8. 2னா தனம், தனத்துக்கு 7, அதாவது நாம் யாருடன் பரிவர்த்தனை செய்வோம் அதெல்லாமே எட்டாம் இடம் குறிக்கும். அந்த பரிவர்த்தனை நன்றா இருக்குமா கெட்டதா இருக்குமான்றதையும் எட்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம். முக்கியமாக பெண்கள் ஜாதகத்துல எட்டாம் இடம் மாங்கல்ய பலத்தை குறிக்கும். 7ஆம் இடம் கலஸ்திரம், 8ஆம் இடம் பெண்கள் ஜாதகத்துல மாங்கல்ய பலத்தை குறிக்கும். அதனால பெண்கள் ஜாதகத்துல முக்கியமா 8ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இல்லாம இருக்கிறது சிறப்பான விஷயம். அப்படி இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து பொருத்தம் பண்ணிக்கணும். 8ஆம் வீட்டை சுப கிரகங்கள் பார்க்கும்போது அந்த 8ஆம் இடத்தோட தீய பலன்கள் குறையும். நமக்கு பெருசா வரக்கூடிய தீமைகள் கூட லேசா காட்டிட்டு போயிடும். அதே சமயம் 8ஆம் இடத்துல அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்தாங்கன்னா அந்த நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் பெரிதளவுல நம்மளை பாதிச்சிடும். இதுதான் உண்மை. குறிப்பாக இந்த 6, 8 சேர்க்கை, 6, 8 பரிவர்த்தனை இது இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. அந்த தசாபுத்திகள் வந்ததுன்னா அது இல்லாம இருக்கிறது சிறப்பு. 8ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருந்ததுன்னா அந்த பையனுக்கு மனைவி மூலியமா லாபம் வரும். ஏன்னா 7க்கு 2 வரதட்சணை மூலமா லாபம் வரும், அல்லது மாமனார் மாமியார் மூலியமா லாபம் வரும், அல்லது மாமனார் மாமியார் இவருக்கு நல்ல அனுகூலமா வேணுங்கிற உதவிகளை செஞ்சு அவர் கை கொடுப்பாங்க.
அது போக 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமா வர்றதுதான் 8ஆம் இடம். அதனால நம் தாயாருடைய பூர்வ புண்ணியம், நம் தாயாருடைய உற்றார் உறவினர்கள் அவங்க எல்லாருமே இதை பத்தி சொல்லலாம். நம் வீடு, நம் சொத்து சுகம் பூர்வ புண்ணியத்திலிருந்து கிடைக்குமா இல்லையா, அதெல்லாம் 8ஆம் இடத்தை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா 4க்கு 5 தான் 8, 4உடைய பூர்வ புண்ணியம் தான் 8. நம்மளுடைய வீடு, வண்டி வாகனம், சொத்து, பூர்வீகம் இது எல்லாத்தையும் 8ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். விஷயம், இந்த 8ஆம் இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் கடன் கொடுக்கும். அதனால 8ஆம் இடத்துல தசை நடக்கும்போது நம்ம கடன் வாங்காம இருக்கணும். வாங்கிட்டா நம்ம அந்த கடன் நம்மள ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கிடும், கடும் மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால கடன் வாங்காம இருந்துக்கணும். 8ஆம் இடம் இருக்கும்போது வெளியூருக்கு போயிடணும், வெளிநாட்டுக்கு போயிடணும், அதுதான் சிறப்பான விஷயம். இன்னொன்னு என்ன செய்யணும்னா, இந்த 8ஆம் இடம் உறவு முறைகள்ல பிரிவினையை கொடுக்கும். நமக்கு நல்ல உறவு, சந்தோஷமான உறவு, நமக்கு எல்லா சிறப்பையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய உறவுகளை நம்மிடம் பிரித்து நமக்கு மன கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கண்டிப்பா 8ஆம் இடம் கொடுக்கும். அதனால உறவுகள் பிரச்சனை என்பது 8ஆம் இடத்தால் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இதுல ஒரு சுப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு யோகம். 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்ந்து சுபத்தன்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வெளிநாட்டுல போய் நல்ல பணம் சம்பாதிப்பார், நல்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பே இருக்கு. 8ஆம் இடம் தொடர்புலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிநாடு போயிடணும். வெளிநாடு யோகம் சிறப்பா இருக்கும். இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் 8ஆம் வீட்டுல இருந்தா என்னென்ன செய்யலாம், என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா தெய்வம் தான் நமக்கு கை கொடுக்கும். 8ஆம் இடத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். தெய்வங்கள் கண்டிப்பாக வணங்கினால் நமக்கு கை கொடுத்து நம்மை காப்பாற்றிவிடும். இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரும்போது கோதுமை தானம் கொடுக்கலாம், செம்பு தானம் கொடுக்கலாம், சூரிய வழிபாடு செய்யணும். தொடர்ந்து சூரிய வழிபாடு செய்து வரணும். கோதுமை தானம் அல்லது செம்பு தானம் செய்து வர அந்த 8ஆம் இடத்து சூரியன் நம்மை கஷ்டத்துக்கு உள்ளாகாம சிறப்பா வச்சுப்பார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது திங்கட்கிழமையில அரிசி, நெல்லு அல்லது பால் இதை தானமா கொடுக்கணும். இல்ல வெள்ளை ஆடை, வெள்ளை துணி இதை தானமா கொடுக்கலாம். அம்மன் சாமிக்கோ துர்கைக்கோ பூஜைகள் செஞ்சு வர சந்திரன் 8ல இருக்கும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பெண் தெய்வங்கள் வழிபாடு, சந்திரன் 8ல இருந்ததுன்னா பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோயில்ல போயிட்டு துவரம் பருப்பு அல்லது சிகப்பு பருப்பு இதை தானமா கொடுக்கணும். அது போக ஹனுமன் சாலிசா அந்த மந்திரங்களை சொன்னோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு செய்யணும் அல்லது முருகன் வழிபாடு செய்யணும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டார்னா வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம், இனிப்பு தானம் கொடுக்கலாம், அல்லது மஞ்சள் வஸ்திரம் இதை தானமா கொடுக்கலாம். அது போக தட்சிணாமூர்த்தியையோ பிரகஸ்பதியையோ நாம வணங்கி அவங்களுடைய மந்திரங்களை ஸ்தோத்திரங்களை சொன்னோம்னா நன்மை நடக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி தேவிய வணங்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி தேவிய வணங்கணும். அல்லது பிங்க் ரோஸ் கலர் வஸ்திரத்தை தானம் செய்யலாம். அது போக மொச்சப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை தானம் கொடுக்கலாம். லட்சுமி தேவியை கண்டிப்பா வணங்கி வரணும். 8ஆம் இடத்துல சனி, சனி இருந்தார்னா கண்டிப்பா எள் தானம் அல்லது இரும்பு தானம் அல்லது நல்ல எண்ணெய் தானம் அதை கண்டிப்பா செய்யலாம். கருப்பு ஆடை அதை தானமா கொடுக்கலாம். பைரவர், கால பைரவர் வழிபாடு கண்டிப்பா செய்யலாம். 8ஆம் இடத்துல சனி இருந்தார்னா சனி பிரீத்தி கண்டிப்பா செஞ்சுக்கணும். செஞ்சு சனி வழிபாடு பண்ணிக்கணும். இந்த எல் தானம், எண்ணெய் தானம் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். ஊனமற்றவர்கள், வயதான முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே வரணும். தொடர்ந்து உங்களால முடிஞ்சது 10 ரூபாயா இருந்தாலும் 20 ரூபாயா இருந்தாலும் அந்த ஒரு சின்ன உதவி ஊனமானவங்களுக்கு, வயதானவங்களுக்கு செஞ்சிட்டோம்னா சனி நம்மை எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா உளுந்து தானம், உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து
அதை தானமா கொடுக்கணும். அல்லது இட்லியோ உளுந்தால செஞ்ச பொருட்களையோ சமைச்சு தானமா கொடுக்கணும். துர்கை வழிபாடு, 8ஆம் இடத்துல ஆறாக இருந்தாருன்னா துர்கை வழிபாடு அல்லது மனித தலை இல்லாத தெய்வங்கள் அவங்களையும் கும்பிடலாம். இல்ல நாக தேவதைகள் அவங்க கோயில்ல போயிட்டு உளுந்து தானம், இட்லி தானம் அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இப்போ 8ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா கொள்ளு தானம் கண்டிப்பா கொடுக்கணும். கொள்ளு கஞ்சியா இருக்கலாம், கொள்ளு பருப்பா இருக்கலாம், இல்ல கொள்ளு சாப்பாடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பா கொடுக்கணும். அது போக தட்சிணாமூர்த்தி கிட்ட வச்சு இந்த கொள்ளு வச்சு படைச்சு அதை கொடுத்தோம்னா நமக்கு கேதுவுடைய பலன்கள் நன்மையாக கிடைக்கும். கேதுனாலே விநாயகருக்கு கண்டிப்பா நம்ம ரெகுலரா பூஜை செஞ்சுக்கிட்டே வரணும். கேதுனாலே விநாயகர், அதனால விநாயகருக்கு கண்டிப்பா பூஜைகள் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி இருக்கும்போது அந்த 8ல இருக்க கேது பகவான் நன்மைகளை செய்வார். மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.